நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சென்சிலின் ஜெரிஷா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விண்டோஸ் 10 ஹோம் சிங்க் லாங்குவேஜ். விண்டோஸ் 10னாலும் சரி, விண்டோஸ் 11னாலும் சரி, ஓகேவா? ஹோம் சிங்க் லாங்குவேஜ் வெர்ஷன்ல எப்படி புதுசா ஒரு டிஃபால்ட் யூசரை தள்ளிட்டு இன்னொரு யூசர் நம்ம எப்படி அடிஷ்னலா கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். வீடியோ எந்த அளவு லைன்ல ஸ்கிப் பண்றாதீங்க, கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் வெர்ஷன்ல என்ன ஒரு ஈஸியா இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா ஓஎஸ் போடும்போது டிஃபால்ட்டா நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு அப்புறமாட்டு நம்ம என்ன யூசர் வேணுமோ ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போயிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஃபால்ட் என்னென்ன ஆப்ஷன் காட்டுன்றதை நான் சொல்றேன். இந்த கமாண்டை டைப் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். சிம்பிளாகவும் நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் விண்டோவில் போயிட்டீங்கன்னா கீழே லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா யூசர்ஸ் காட்டும். யூசர்ஸ் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன யூசர் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அங்கே ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். இதில் போயிட்டு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த எம்டி பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ யூசர் கொடுத்து கிரியேட் பண்ணும். கரெக்டா? இது வந்து விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டைப்பு. பட் சிமிலர்லி இதே மாதிரி தான் விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. என்ன மாதிரி ஆப்ஷன் காட்டுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டுங்களா? அதாவது ஷேர்டு ஃபோல்டரும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அதாவது லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியே இந்த விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் வெர்ஷன்ல இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல புதுசா ஒரு யூசர் அதாவது டிஃபால்ட் யூசரை தவிர்த்து, டிஃபால்ட் யூசர்னா உங்களுக்கு ஓஎஸ் போடும்போதே ஒரு யூசர் நேம்ல லாகின் ஆகும். கரெக்டா? அந்த யூசரை தவிர்த்து உங்களுக்கு அடிஷ்னலா வேற யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் வெர்ஷன்ல நியூ யூசர் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு லைன் கமாண்ட் மட்டும் தான் இருக்கு. சிம்பிள் கமாண்ட் தான். அது எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்றது, என்ன கமாண்ட் அதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இருக்கிற விண்டோஸ் இந்த விண்டோ அப்படியே இருக்கட்டும். இந்த விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு சிஎம்டி டைப் பண்ணா, அதாவது கமெண்ட் ப்ராம்ப்டோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் சிஎம்டி. ஓகேவா? வரும். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் வரும். அதாவது டு யூ வாண்ட் டு அலோ திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் சொல்லி கேட்கும். எஸ் மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது விண்டோஸ் சிஸ்டம் 32 இந்த பார்த்து ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? இல்லை நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, இல்லை கவனமாக கமெண்ட்டை வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்இடி நெட்டு ஒரு ஸ்பேஸு யூசரு ஒரு ஸ்பேஸு என்ன நேமில் நம்ம வந்து இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணணுமோ அந்த நேமை அப்படியே டைப் பண்ணுங்க. நான் என்ன பண்ண போகிறேன், டியூரோ அப்படின்ற நேமில் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். டியூரோ நேமை டைப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஸ்பேஸு என்ன பாஸ்வேர்டு நம்ம வைக்கணும், நம்ம வந்து நம்ம டிசைட் பாஸ்வேர்டு என்ன ஒரு பாஸ்வேர்டு வைக்கணுமோ அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணணும். எஸ்எஸ்ன்னு வச்சிருக்கிறேன். என்ன உங்களுக்கு பாஸ்வேர்டு வைக்கணும் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஒரு ஸ்பேஸு அப்புறம் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ், ஓகேவா? ஃபார்வர்ட் ஸ்லாஷு அப்புறம் ஆடு கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நெட்டு யூசரு அப்புறம் அக்கௌண்ட்டோடைய நேமு அப்புறம் பாஸ்வேர்டு அப்புறம் /ADD கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி காட்டும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, இந்த எம்டி பிளேஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு அதாவது உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா டியூரோன்ற நேம்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? பட் விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜில் இந்த லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ன்ற ஆப்ஷன் இல்லாததுனால உங்களால் செக் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கீழே இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஐக்கான் காட்டும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நம்மளுடைய ப்ரொஃபைல் காட்டும். அதில் ஒரு கிளிக் பண்ணிட்டு இங்கே ரைட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணாலே உங்க ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும். ஓகேவா? ஆல்ரெடி நான் வந்து இப்போ ஹெச்பின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் எனக்கு எனேபிளாக இருக்கு. டியூரோ அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டும் எனேபிளாக இருக்கு. ஸோ இந்த டியூரோவில் ஒன்று ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதோடைய பாஸ்வேர்டு போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த ப்ரொஃபைலில் லோட் ஆயிரும். ஓகே, ஐ திங்க் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.